அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்க தொடக்கப்பள்ளியிலிருந்து 3ஆம் வகுப்பு ஆசிரியை. கணித பாடத்தில் நம்ம வடிவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே போன பாடத்தில் நம்ம வடிவங்களை பற்றி பார்த்துருக்கோம். வடிவங்கள் அடிப்படை வடிவங்கள் எத்தனை? மொத்தம் 4: சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம். அதில் 2 நம்ம போன வகுப்புலேயே என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். சதுரம், செவ்வகம் இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணிட்டோம் போன வகுப்புலேயே பார்த்துட்டோம். சதுரத்தோட பண்புகள், செவ்வகத்தோட பண்புகள் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். சதுரத்தோட பண்புகள் என்ன சொன்னோம்? சதுரத்துல 4 பக்கங்கள் இருக்கு, 4 முனைகள் இருக்கு, அனைத்து பக்கங்களும் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அதே மாதிரி செவ்வகத்தோட பண்புகள் எப்படி? 4 பக்கங்கள் இருக்கு, 4 முனைகள் இருக்கு, எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சதுரத்துக்கு செவ்வகத்துக்கும் நம்ம அதோட பண்புகளை பத்தி என்ன பண்ணோம் பார்த்தோம். அது என்னென்ன வடிவத்தில் அந்த வடிவத்தில் உள்ள பொருட்களையும் நம்ம என்ன பண்ணோம் போன வகுப்புல நம்ம பார்த்தோம். சரி, இப்ப அதை தொடர்ந்து முக்கோணம், வட்டம் இந்த 2 வடிவத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? சரி, முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? 3 பக்கம் இருக்கு. 3 பக்கம் என்ன? 1 2 3 3 பக்கங்கள் இருக்கு. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3. முக்கோணத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? 3 பக்கங்கள் இருக்கு. அடுத்தது முக்கோணத்திற்கு 3 முனைகள் உள்ளன. முக்கோணத்துக்கு எத்தனை முனைகள் இருக்கு? 3 முனைகள் இருக்கு. முனைனா என்னன்னா இப்படி ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? இதுதான் இதோட முனைகள். அப்ப இதுதான் என்னது? முனை. எத்தனை முனை இருக்கு? 3 முனை இருக்கு. 1 2 3 3 முனைகள் இருக்கு. கவனி, முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. 1 2 3. முக்கோணத்திற்கு 3 முனைகள் உள்ளன. 1 2 3 முனைகள் உள்ளன. இதன் அளவுகள் மாறுபடும். அப்படின்னா ஏன் அப்படின்னா முக்கோணம் 3 வகைப்படும். முக்கோணம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னா சமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். சரி, இப்ப சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னன்னா 3 பக்கங்களும் அதோட அளவுகள் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். இப்போ இங்க 2 சென்டிமீட்டர்னா இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர், இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர். சோ 3 பக்கமும் எப்படி இருக்கும்? இதோட அளவுகள் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். அடுத்தது இரு சமபக்க முக்கோணம். ரெண்டாவது வகை என்னது? இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னன்னா 2 அளவுகள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு அளவுகள் எப்படி இருக்கும்னா மாறுபட்டு இருக்கும். உதாரணத்துக்கு 2 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர்னா இது எப்படி இருக்கும்? 3 சென்டிமீட்டர் இல்லனா 4 சென்டிமீட்டர் அப்படி. இதுதான் இரு சமபக்க முக்கோணம். ரெண்டு பக்கம் சமமா இருக்கும். ஒரு பக்கம் இதோட அளவுகள் வேறுபட்டு காணப்படும். அடுத்தது அசமபக்க முக்கோணம். அசமபக்க முக்கோணம் அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு அளவுகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுபட்டதா இருக்கும். இதோட அளவுகளும் மாறுபட்டதா இருக்கும், இந்த பக்கத்தோட அளவுகளும் மாறுபட்டதா இருக்கும். அடுத்தது இதோட அளவுகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா மாறுபட்டதா இருக்கும். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவுகளை கொண்டிருக்கும். சரியா? அடுத்தது இப்ப சதுரத்துல எத்தனை முக்கோணம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சதுரம் இருக்கு. இந்த சதுரத்துல எத்தனை முக்கோணம் நம்ம வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஒரு சதுரத்துல நம்ம எத்தனை முக்கோணம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா 8 முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். எத்தனை முக்கோணம் வரைஞ்சிருக்கோம்? 8 முக்கோணம் வரைஞ்சிருக்கோம். அடுத்தது ஒரு டைம் முக்கோணத்தை பத்தி நம்ம படிச்சிடலாம். முக்கோணத்தோட பண்புகளை படிச்சிடலாம். முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. முக்கோணத்திற்கு 3 முனைகள் உள்ளன. இதன் அளவுகள் மாறுபடும். முக்கோணம் 3 வகைப்படும். 1 சமபக்க முக்கோணம், 2 இரு சமபக்க முக்கோணம், 3 அசமபக்க முக்கோணம். அடுத்தது வட்டம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? வட்டம். சரி, வட்டம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிருப்பீங்க? பார்த்துருப்பீங்க. வட்டம் எப்படி இருக்கும்? ஒரு மூடிய வளையம் மாதிரி இருக்கும். மூடிய ஒரு வளையம், அவ்வளவுதான். இதுக்கு வேற எதுவுமே கிடையாது. வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. இப்ப சதுரம், செவ்வகம், முக்கோணம் இது 3க்குமே நம்ம என்ன பண்ணோம்? பக்கங்கள் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா வட்டத்துக்கு மட்டும் என்ன இல்ல? பக்கங்கள் கிடையாது. அதே மாதிரி வட்டத்திற்கு முனைகள் இல்லை. வட்டத்துக்கு முனைகளும் கிடையாது. சதுரம், செவ்வகம், முக்கோணம் இது 3க்குமே நம்ம என்ன பண்ணோம்? முனைகள் பார்த்தோம். ஆனா வட்டத்துக்கு என்ன இல்ல? பக்கங்களும் இல்ல, முனைகளும் கிடையாது. வட்டத்துக்கு
மையப்புள்ளி மட்டும்தான் உண்டு. ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் என்னது உண்டு. மையப்புள்ளினா B நடுப்புற வச்சு B வட்டம் வரையணும் இல்லையா, அது இந்த ஒரு மையப்புள்ளி மட்டும்தான் வட்டத்துக்கு என்னது உண்டு. ஓகேவா? சொல்லு பாப்போம். வட்டம் ஒரு மூடிய வளையம். வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. வட்டத்திற்கு முனைகள் இல்லை. வட்டத்திற்கு ஒரு மையப்புள்ளி உண்டு. ஓகே, இதுல வந்து ஒரு சில கேள்விகள் வந்து நான் வந்து கொடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு ஒன் வேர்ட் மாதிரி கொடுத்திருக்கேன். அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத நம்ம இதையும் சொல்லி எழுதிடலாம். முக்கோணத்திற்கு டேஷ் முனைகள் உண்டு. முக்கோணத்திற்கு எத்தனை முனைகள் உண்டு? 3 முனைகள் உண்டு. அடுத்தது சதுரத்திற்கு 4 பக்கங்கள் டேஷ். சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு? 4 பக்கங்கள் இருக்கு. சோ அப்ப சதுரத்திற்கு 4 பக்கங்கள் உண்டு. அடுத்தது வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. வட்டத்திற்கு என்ன இல்லை? பக்கம்